வெல்கம் டு ஜேடிஆர் கேமிங் அஃபீஷியல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா என்னடா ஓகேங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து 99 நைட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து ஓகே, இப்போ நம்ம வந்து லம்பர் ஜாக்கு வந்து இது வச்சுருக்கோம். இந்த தடவை கன்ஃபார்மாக இந்த கேமை முடிச்சிடணுன்ற வெறியில் வந்து இறங்கியிருக்கோம். முடிச்சிருவோம். முடிச்சிட்டுருமோ தான் நினைக்கிறேன். இங்கே என்னங்க அதுக்குள்ளே ஃபயர் ஆஸ் ரீச் 100%. சரி பரவாயில்ல, யாரோ நம்ம இதெல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு தான். இந்த இவனும் நம்ம லூஃபி 360 நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க முன்னாடி ஒரு சேனல் ஒன்று வச்சுருந்தாங்க. எங்கடா உட்டு பிளான்ட் பண்ணிடுறேன். எனக்கே கோல்டாக இருக்குங்க. என்னடா சொல்கிறா அட பாவி, இப்படி ஒரு பேஸ் பக்கத்தில் ஆடா என்ன வந்து ஸ்பான் பண்ணுவீங்க. பரவாயில்ல, அங்கே ஏதாச்சும் செஸ்ட் இருக்குங்க, பெரிய செஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறா. அதை பிளான் பண்ணிட்டு இதை ட்ராக் விட்டேன். ஓகேங்க, நம்ம ஒரு கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் தான் நினைக்கிறேன். டே 1 அதை பார்ப்போம். அதுக்குள்ளே என்னது சம்மன் கெட் சம் ஃபுட் அண்ட் பெல்ட்டா போட்டு இன்றைக்கி வந்து நம்ம வந்து மாஸ் கேம் ப்ளே பண்ணுறோம். பண்ணி நான் வந்து நிறையா வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேங்க. 99 நைட்ஸ் விளாடும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஆனால் என்னால் வந்து எடுக்கவே முடியாது 99 நைட்ஸ். ஆனால் நான் வந்து ஒரு வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணல. என்ன இதில் எத்தனை லாக் இருக்குது? கிராஃப்டிங் பென்ஸில் போய் போடு. எப்படிங்க அங்கே எக்ஸ்ட்ரா லாக் ஒன்று வந்துச்சு? ஜூம் பண்ணுறா. இங்கே கோல் இருக்குது, இதை நம்ம எடுத்து பேக்கில் போட்டுப்போம். டே மாங்க்கு என்ன சொல்கிறான்? ஃபயரா? ஓகே 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 ஓகே. இங்கே ஏதோ நம்மளை கடிக்குதுங்க. பெல்ட் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. ஓகே, இது எங்கே உட்டு? இங்கே ஒரு உட்டு ஒன்று இருக்குது. நான் இதை பிளான் பண்ணிட்டு நம்ம போயிட்டு இதில் போட வேண்டியதான். இது ஒன்று எடுத்து போக என்ன பண்ணுறது? ஹாலோவீன் எங்கே இருக்குன்றதை பார்க்கணுங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே யாரோ போயிருக்காங்க. இங்கே இருக்குங்க. எவ்வாறா ஏன் செஸ்ட்டு செஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். அங்கே உள்ளே இருந்தானுங்க, இங்கே எப்படி இங்கே வந்தாங்க? எனக்கு ஒரு டவுட்டு. ஸ்பியர் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து ஸ்பியர் கிடச்சிருக்கு. இங்கே ஏதாச்சும் இருக்கா? இங்கே ஒரு ரேடியோ ஒன்று இருக்குது. அட போடா, அங்கே ஃபுல்லாக அங்கே இருக்கு. நம்ம அதுக்கு மேலே அங்கே போவேணா. இருங்க, நான் கொஞ்சம் கிரைண்டிங் பண்ணிட்டுறேன். இப்போதைக்கு கொஞ்சம் கிரைண்டிங் வந்து பண்ணிட்டோம். இங்கே பாருங்க, இப்போ 41 இது இருக்குது, இதுவும் இருக்குது. ஓகேங்க, இவங்க வேறு வருவானுங்கன்னு நானுங்க. யார் அவனுங்க? யாருன்னே தாங்க வருவானுங்க. நம்ம ஸ்டோர் பண்ணி போடுவோம், நம்ம வேலை தானே. இங்கேருந்து வரீங்க? பம்கின்னு பரவாயில்லையே, நம்மளுக்காக பம்கின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த டியர் வேறு வந்துருச்சு. ஹாய் சின்ன சாப்பிடி.
உள்ளே வச்சு அடிக்கிறானுங்க, தனியாக அடிக்கிறானுங்க. கல்ட்டி செம்பு இங்கே இருக்கிறத வந்து கட் பண்ணுவோம். கட் பண்ணி ஃபுல்லாக இதுதான் நம்ம ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணிடலாம் போலயே. கேம் ஃபுல்லாகவே இதுதான். இதை எடுத்து இந்த பிளான்ட்டை பண்ணுறோம். இருங்க, ஏதாச்சும் மெசேஜ் போடுவோம். நம்ம எங்கேயாச்சும் தூரமாக போயிட்டு உட்டு வெட்ட வேண்டியதான். குப்பை தொட்டியிலேயே எதுவுமே இல்லைன்னா நாங்கள் எங்கே பண்ணுறது? இதுக்குள்ளே செஸ்ட் இருக்குமே. இங்கே பாருங்க, இதில் இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். நம்மளுக்கு கொஞ்சம் வேலை மிச்சம். பெல் ரைடர் வந்திருப்பான் கன்ஃபார்மாக. பெல் ரைடர்கிட்ட போயிட்டு அதை போட்டுடலாம். என்னடாது எல்லா இடத்துலையும் போய் செஸ்ட் இருந்தால் செஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணிக்கணும். நம்மளுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் தான். என்னடா அது லேக் அடிக்குது. நாங்கள் ஒரு கொடியை கொண்டு வந்து சத்தமே போடாமல் இங்கே ஒரு செஸ்ட் ஒன்று இருக்குது. அயன் செஸ்ட்டோ இது ஒரு செஸ்ட்டே. அந்த செஸ்ட்டை போய் நம்ம வந்து திறந்துப்போம். குட் டாக்ஸ் தரானுங்க. டாக்ஸ்லாம் இப்போ தான்டா நம்மள்கிட்ட இருக்கிறது. பால் வராமோ இங்கே இன்னொரு செஸ்ட்டு. பரவாயில்ல, செஸ்ட்டாக கிடைக்குது. குட்சாக்கு பரவாயில்ல, ஒரு ஆர்மர் ஒன்று கிடச்சிது. வரைக்கும் சரி. ரிவால்வர் அம்மோ எடுத்துப்போம். அதனால் இதுக்கு வந்தோம். அட இங்கே இருந்து அது தாவுது டே. அதெல்லாம் ரொம்ப அநியாயம். அது எங்கேருந்து எங்கே தாவுது? ஓடுறா வாழ்க்கைக்காக ஓடுறா. இல்லை நம்மளையும் அந்த மாதிரி சவுக்குழியில் போட்டு போச்சிருவாங்க. நம்ம முதல் கேம்புக்கு போவோம். அப்புறமா எதாக இருந்தாலும் வந்து திறப்போம். இங்கேயும் ஸ்டோர் பண்ணிட்டு இந்த கேம்பில் நிறையா ஃபுட் இருக்குது. இதெல்லாம் போய் சாப்பிட்டுப்போம். ஃபுட்டை சாப்பிட்றா. இப்போ ஒன்று சாப்பிட்டுப்போம். இன்னும் மிஸ்ஸிங் சைல்டு எங்கன்றா இருக்காங்க? இன்னும் உல்ஃபு பெல்ட்டெல்லாம் சுட்டுருக்கானுங்க. இங்கே இருக்குடா நம்மளோட உல்ஃபு பெல்ட்டு. டே உல்ஃப் பெல்ட்டு இதை பார்த்தானுங்கன்னா எடுத்துருவாங்க. நீங்கள் ரேம் எழுதிருச்சாங்க. எங்கே மாறுது? இப்போ இந்த குழந்தை எந்த இடத்துல இருக்குன்றதை வந்து பார்ப்போம். 66 மீட்டர் பின்னாடி இப்படி போகணும் போல்.
எங்கே ரேம் இருக்குது? இப்படி போனால் 66 மீட்டரில் இருக்கான். இப்போ இதை தான் வந்து திறந்தோம் போலங்க. கடிக்குதுடா அது. இப்போ ஃபஸ்ட்டு குழந்தை எங்கே இருக்குன்றது முதல் போய் பார்ப்போம். ஏங்க இது என்ன துரத்திக்கிட்டே வருதுங்க. ஹாய் அது தின்னு லைட்டு போயிடுச்சு. படம் பார்த்தாடா இதெல்லாம் வந்து கடிக்கும். இவனுங்க வேறு பார்பெட் வயர் வேறு போட்டுட்ருக்காங்க. டே சூர்யா குர்ரா.
வேறு ரெக்கார்ட் ஆகிட்டு இருந்துச்சு, அதை பார்க்கவே இல்லைங்க. ஏய் இங்கே தான் பிளான் பண்ணிட்டுருக்கானுங்களா? இப்போ நம்மளும் இடத்துல வந்து பிளான் பண்ணிடுவோம். சூப்பரா பண்ணி இன்ஸ்டால் பண்ணி இன்றைக்கி வந்து கரெக்டாக பிளான் பண்ணிப்போம். டே கரெக்டாக கேம்ப் போயிருக்கே வந்துட்டானுங்க. நம்மள்கிட்ட வேறு ஹெல்த் இல்லை, எங்கே இருந்து போடுவானுங்க. எல்லோரும் செத்துறானுங்களா? மட்டும் அந்த டியர் வரட்டான். ஓட் ஓட் என்னங்க இது எடுக்க மாட்டேங்குது. நம்ம வந்து கரெக்டாக இப்போ கேம்ப் ஃபயர்ட்டே போனோம். இங்கே தாங்க இருக்கு. சீக்கிரம் சாப்பிட்டு தரடா. நீங்கள் தண்ட இங்கே பாருங்கள், தண்டரை வந்து நீங்கள் இப்படி மேலேயே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இங்கே பெல் ரைடர் நம்மளோட ஆல்ஃபா பெல்ட் எடுத்துட்டானுங்க. நான் ஒழிச்சிருந்த நம்மளுக்கே தெரியாமல் எடுத்துருக்காங்க. இதில் நான் எதை எடுக்கிறது? நம்மள்கிட்ட எல்லாமே ஆல்ரெடி இருக்குங்க. விஷயங்களோட தான் நம்ம எடுத்தாகணும். நம்மளுக்கே தெரியாமல் எடுத்துருக்காங்க. என்ன பண்ணுறது? கஷ்டப்பட்டு ஒரு ஆல்ஃபாட்டேருந்து அடிப்பட்டு வாங்கிட்டு வந்தேன், சுட்டானுங்க. என்ன பண்ணுறது? நம்ம உட்காந்து சாப்பிடுவோம். இந்த கோவாலா கிட்ட போய் கண்டுபிடிப்போமா? இது எங்கே இருக்குன்றத முதல் பாருங்க. 81 மீட்டர்ஸ் இப்படி இருக்கான். இதை வச்சு என்ன பண்ணுறது? ட்ராப் பண்ணிடுச்சு. ட்ராப் பண்ணுறே அடிச்சிருச்சு. ஓடுறா, தப்பிச்சு நம்ம எப்படியாச்சும் ஓடி ஆகணும். ஓடுறா, மழை நின்றுச்சு. அப்படியே கடைசி வரைக்கும் போவோம். என்னங்க இது? டே 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 டேய் டேய் எல்லா இடத்துலேருந்துமே நான் சாப்பிட்றேன். இருங்க, என்ன ரிவைவ் பண்ணுறானுங்களான்னு பார்ப்போம். எங்கேயோ ஸ்ட்ராங் ஹோல்டுன்னு ஏதோ ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டு போகிறானுங்க போல். ரேகன் எங்கே பிடிச்சாங்க? இங்கே நிறையா இது இருக்குங்க. இந்த லாஸ்ட்டில் ஒரு கோல்டு செஸ்ட் ஒன்று இருக்குது. இந்த செஸ்ட்டை தேடி போவோம். அவார்டா 2 டைமண்ட்ஸா? ஏன் 50 டே கிராஸ் பண்ணிட்டோமா? ஓகே, நம்ம வந்து 50 டே தொட்டாச்சு. அப்படியே போகிற வழியில் எதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் பிடிச்சி உள்ள போடுவோம். எவ்வளோ ஸ்பீடாக ஓட முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக ஓடணும். இங்கே மேலே ஒரு இது இருக்குங்க.
இது மேலே போயிட்டு ஏதாச்சும் இருக்கான்றத போய் பார்ப்போம். இன்னும் இங்கே தாங்க இருக்குது அந்த செஸ்ட்டு. இந்த செஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு நல்ல பொருளாக கிடச்சா சூப்பராக இருக்கும். என்ன இவ்வளோ இருக்குது இங்கே? ரைஃபிள் ஆமோ, ஸ்ட்ராங் ஆக்ஸு. ஓகேங்க. இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராங் ஹோல்டை தேடி போயிட்டுருக்கோம். வெல்ட்டு இப்போ ரைஃபிளே எல்லாமே இருக்குது. அதனால் யாரும் வந்தாலும் போட்டுன்னு போயிட்டே இருப்போம். எங்கடா இருக்குது ஸ்ட்ராங் ஹோல்டு? இங்கே இருக்கா? இந்த இடத்த தாண்டி தாங்க நம்ம வந்தோம். இங்கே உள்ளே யாரையும் அடிச்சிட்ருக்காங்க. இங்கே போட்டாடி. யாரும் வந்துக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம வந்து இதில் வந்து சம் கல்ட்டி ஸ்டில் அலைவ் இந்த கேம்ப்பான். ஓகே, இதுலேருந்து எப்படியாச்சும் தப்பிச்சாக்கணுங்க. சம் ஸ்டில் ஆர் 63 வந்துச்சுங்க. ஓகே, இதில் கன்ஃபார்மாக 99 நைட்ஸ் எடுத்துருவோம்னு நினைக்கிறேன். டியர் எங்கள் பெல்ட் ரைடர் வந்திருக்கோம். டியர் ஹங்கிரி. ரொம்ப கஷ்டங்க. இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம இங்கே இருக்கிறதெல்லாம் உட்காந்து சாப் பண்ணி போடலாங்க. ஸ்விங் பண்ணுறான். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம வந்து எடுத்துப்போம்.
யாரா அது என் பின்னாடி இருந்து யாரோ ஒருத்தன் இருக்கான். நோட்டிஃபிகேஷன் வேறு இப்போ தாங்க வருது. சாப்பிளிங்க போட்டு இது ஒன்று ஸ்டோர் பண்ணு. இந்த வேலையாச்சும் ஒழுங்கா பார்ப்போங்க. இருங்க எடுத்து இப்போ இங்கே இங்கே என்னடா இவ்வளோ லாக் இருக்கு. ஸ்டோர் ஸ்டோர் ஸ்டோர். என்னடா அதெல்லாம் எடுத்து பிளான் பண்ணுறது. இந்த கெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம வேலை என்ன டீஃபாரஸ்ட்ரேஷன் தான். பாருங்கள், ஒரே ஸ்விங்கு தான். சரி, எல்லாத்தையும் அறுத்துடலாம். மொத்தமாக அப்படியே வெட்டியாச்சுடா. ஸ்டோர் பண்ணிக்கோ. ஸ்டோர் பண்ணிட்டு அவ்வளோதாங்க. யாருங்க எப்படி கண்டபடி பிளான் பண்ணிகிட்ருக்கான். இங்கே இன்னொன்று தப்பிச்சிருக்கு. எதையாச்சும் நம்ம இப்படி தப்பிக்க விடலாமா? விடவே கூடாது. எல்லாத்தையும் வந்து டீஃபாரஸ்ட்ரேஷன் தான். ஓகே, இப்போ என்ன இது? ஓகே, இப்போ வந்து 86 வுட்டு போட்டிருக்கோம். இதுக்கு பேர் வந்து ஹார்ட் ஒர்க்கு. கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க்குன்ட்டு நம்ம சும்மா தான் சுற்றிட்டுருக்கோம். இங்கே டியரை சங்கிரி டொனேட்டாங்க. வெளில போய் டியரை வெறுப்பேற்றுவோம். ஏன் நம்ம வந்ததுலேருந்து ரேமை பார்த்ததே இல்லையே. டோன் பாரா. ஆயில் ட்ரில்லாம் கலெக்ட் பண்ணிருக்கானுங்களே. ஒரு பன்னி ஃபுட் ஒன்று இருக்கு. எங்கே இருக்கு? எங்கெங்க அந்த டியரு? அடிக்குதுங்க. நான் தூரமாக வந்துட்டுருக்கேங்க. துறக்குது. இப்படியே உள்ளே வந்துட்டேங்க. தப்பிச்சிட்டேங்க. நம்ம இங்கே செத்து கிடக்குறோம். அங்கே ஒரு கிகா செஸ்ட்டு, டைமண்ட் செஸ்ட்டெல்லாம் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டும் இங்கே நிறைய பேர் 2 பேர் செத்துறாங்க. ஒருத்தர் மட்டும்தாங்க இருக்கான். ஓகேங்க, இன்னும் ஆனால் விடிஞ்சால் நம்ம வந்து 99 நைட்ஸ் அடிச்சிடலாம். இன்னும் நம்ம வந்து 1 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணோம். இன்னும் எங்கள் கேங்கில் வந்து 4 பேர் இருக்காங்க. அதில் வந்து ஒருத்தர் வந்து நான் கிளம்பணும், நைட்டு டைம் ஆகிடுச்சுன்ட்டான். நாங்கள் 3 பேர் செத்துட்டோம். ஆனால் விடிஞ்சால் 99 நைட்ஸ் அடிச்சிடலாம். அவ்வளோதாங்க. 71 மினிட்ஸில் அடிச்சிருக்கோம். அதாவது 1 மணி நேரம் 11 நிமிஷத்தில் வந்து முடிச்சிருக்கோம். பரவாயில்லைங்க, எப்படியும் 99 நைட்ஸ் முடிச்சிட்டோம். நைட் எத்தனைனா நைட் வந்து 104ன்னு நினைக்கிறேன். இல்லைங்க 103. இப்படியே கம்ப்ளீட் பண்ணிடுச்சோம். 71 மினிட்ஸு. ஓகேங்க, 1 மணி நேரத்தில் எப்படியோ முடிச்சிட்டோம். ஆனால் போன தடவை சீக்கிரமாக முடிச்சிட்டோங்க. ஓகே, நம்ம இதோட இந்த கேம் பிளே வந்து முடிச்சுப்போம். ஆனால் இதில் வந்து ஒழுங்காக போட்டிருக்க மாட்டோம். எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணிருப்போம். அடுத்த வீடியோவில் முடிஞ்சால் பார்ப்போம். இதுக்கே வந்து 71 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது பாருங்கள், என் கண் முன்னாடி அங்கே ஒரு டைமண்ட் செஸ்ட் ஒன்று இருக்குது. இது அவங்களுக்கு நான் சர்க்கிள் போட்டு காட்டுறேன். நடாது அங்கே பாருங்கள், அங்கே தெரியுதா? அங்கே இருக்குங்க கரெக்டாக. இதெல்லாம் ரொம்ப அநியாயம். ஓகே, நம்ம வந்து 1 மணி நேரம் விளாண்டது. ஆனால் இதில் உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஒரு 30 மினிட்ஸ் தான் காட்டும். ஓகேங்க, அவ்வளோதான் நம்மளால இப்போதைக்கு பண்ண முடியும். எல்லாருமே லெஃப்ட் ஆகிட்டானுங்கன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, இருக்கானுங்க. ஆனால் நம்ம லெஃப்ட் ஆகிடுவோம். ஓகேங்க, டாட்டா, சி பை பை. அப்புறம் வந்து எல்லாருமே லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுறேங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து பாருங்கள். அடுத்து ஒரு குட் நியூஸ் ஒன்று இருக்குங்க. நான் வந்து ஒரு ஷார்ட்ஸை வந்து போஸ்ட் பண்ணுறேன். இன்றைக்கி தான் அது எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். டாட்டா, சி பை பைங்க.